ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது. ஸோ அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதை தொடர்ந்து நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சீரீஸில் எப்படி வந்து கமர்ஷியல் பிளேஸை வந்து செலக்ட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது அண்ட் எந்த மாதிரி ட்ரெயினிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்ம்ஸ் படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து நம்மளுக்கு இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம அடுத்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன டஸ்ட்பினில் என்னென்ன போடணும் அண்ட் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வாங்குறது அண்ட் அதை வந்து என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இது எதுக்கு நம்ம மெயினாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேஸ்ட் டிஸ்போசல் வந்துட்டு நம்மளுக்கு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த்லேயோ இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு செமினார் மாதிரி வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க காலேஜில். ஸோ எங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி பண்ணலனாலுமே இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்றுலையும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸும் பண்ணணும். ஸோ இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்குனே ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது வந்து நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சிலது வந்து ஒரு சில சிஸ்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ கேட்குறோமோ, லைக் இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, நிறைய நம்மளுக்கு வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து 1 வீக்கில் 2 or 3 வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 kg இல்லைனா 15 kg. ஸோ உங்களோட கிளினிக் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் அந்த டஸ்ட்பின்ஸை வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் 10 kgs வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் மெயினாக ரெட்டில் ஒன்று, எல்லோவில் ஒன்று. ஸோ மெயினாக நம்மளுக்கு இது 2 தான் நிறைய யூஸ் ஆகும். ஸோ இது 2யும் வந்து நம்ம கொஞ்சம் 10 kg பாக்ஸ் மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அது தொடர்ந்து நம்ம சின்ன சின்ன பாக்ஸஸும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக சேர்த்து நம்ம அந்த பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அவங்க வரும்போது அதை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டிஸ்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளராகவும் இருக்கும். அண்ட் அந்த கண்டாமினேஷன் வந்து வேறு யாரையும் பாதிக்காமல் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மற்றவங்களையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிற ஒரு நார்ம்ஸில் ஒன்று. ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இவங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் நம்மளோட கிளினிக்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதோட பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து இந்த பயோமெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி 4 டைப் ஆஃப் டஸ்ட்பின்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து மெயினாக நம்மளுக்கு எல்லோ, ரெட், அதுக்கப்புறம் ஒயிட், பிளாக் இல்லைனா ப்ளூ. ஸோ எல்லோவில் வந்து நம்ம என்ன டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வேஸ்ட், அதாவது நம்மளோட ஸ்கின்னு இல்லைனா வந்து ஒரு ஸ்வாப் எடுத்திருப்போம், இல்லை ஒரு கிராஃப்ட் எடுத்திருப்போம், அது வேஸ்ட் ஆகிருக்கும், இல்லைனா வந்து ஒரு லம்ப் எடுத்திருப்போம், இல்லை மியூகோசிலோ, இல்லை ஒரு சிஸ்டோ, இல்லை ஒரு ஆப்சிஸோ. ஸோ இந்த மாதிரி என்ன ஹியூமன் வேஸ்ட் எடுத்தாலுமே அதை வந்து நம்ம எல்லோவில் தான் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்க்ளூடிங் நம்மளோட காட்டன் காஸ் ஆகட்டும், இல்லை காட்டன் ஆகட்டும், நம்மளோட பிளட் கண்டெய்ன் ஆகிருக்க எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம அதில் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட சிரிஞ்ச் ஆகட்டும், இல்லைனா வந்து நம்மளோட ஸ்கேப்லோ, இல்லை நம்மளோட பிளேட்ஸோ, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எல்லோவில் போட மாட்டோம். ஸோ இந்த ரெட்டில் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ ரீசைக்கிள் பண்ணக்கூடியதுனா எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டியூப்ஸு, இல்லைனா வந்து சிரிஞ்சு, நீடில் இல்லாத சிரிஞ்சு. ஸோ நீடிலோடு இருந்ததுன்னா இதில் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீடில் இல்லாத சிரிஞ்சு, அந்த டியூப் மட்டும்தான் நம்ம இதில் டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு, லைக்
கண்டாமினேட் ஆகாத க்ளவுஸாக இருந்ததுன்னா இதில் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ யூரின் பேக்ஸு இல்லைனா வந்து கத்தீட்டர்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெட்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம். அண்ட் அதை தொடர்ந்து நம்மளோட ஒயிட்டில் என்ன டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷார்ப் மெட்டீரியல்ஸ், அதாவது நம்மளோட பிளேட்ஸு இல்லைனா ஸ்கார்பெல்ஸ் இல்லைனா வந்து நம்மளோட சிரிஞ்ச், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒயிட்டில் டிஸ்போஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சிரிஞ்ச் டிஸ்போசல் மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஒயிட்டில் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ப்ளூவில் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிளாஸ் வேர்ஸ், இது இப்போ ப்ரோக்கன் கிளாஸஸோ இல்லை நல்லா இருக்க கிளாஸஸோ ஆனால் கண்டாமினேட் ஆகாத கிளாஸஸ் எல்லாத்தையும் இதில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸை டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளது ப்ளூ. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கெமிக்கல் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கெமிக்கல் வேஸ்ட்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு கண்டாமினேட் ஆகாத மாதிரி ப்ராப்பர் டிஸ்போசல் தேவை. அண்ட் நம்மளோட சில்வர் அமால்கம் வந்துட்டு ப்ராப்பராக இந்த ஃபிக்சர் சொல்யூஷனில் போட்டு டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஃபிக்சர் சொல்யூஷனே வந்து நம்ம அப்புறம் தனியாக அந்த கம்பெனியில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்மளோட ஃபிலிம்ஸ் ஆகட்டும் அண்ட் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அதை தொடர்ந்து இந்த ஆர்டர் வந்து மோஸ்ட்டாக மாறாது. பட் ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு அவங்களே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க எது எதில் என்னெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து மாறாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து இவங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து எல்லாருக்கும் விசிபிளாக இருக்க மாதிரி நம்ம வந்து அதை மாட்டி வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும்.